விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் திருக்கோயிலில் வேட்புமனுவை வைத்து சாமி தரிசனம் செய்கிறார் தேமுதிக வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்த். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. தகவல்களை பதிவு பண்ணலாம். தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளரும் விருத்தாச்சலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தற்போது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் தற்போது இன்றைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றார். குறிப்பாக இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாளாக இருக்கக்கூடிய நிலையில் 12 மணிக்கு பிறகு அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றார். அதற்கு முன்பாக தற்போது தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய கொளஞ்சியப்பர் திருக்கோயிலில் தன்னுடைய வேட்புமனுவை வைத்து தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றார். தொடர்ச்சியாக வேட்புமனுவில் கோவில் நிர்வாகத்தின் உள்ளே நின்று தற்போது கையெழுத்திட்டு தற்போது அந்த வேட்புமனுவை வந்துட்டு சாமி தரிசனம் செய்து வரக்கூடியார். தொடர்ச்சியாக அடுத்து விருதகிரீஸ்வரர் கோவிலிலும் சாமி தரிசனம் மேற்கொண்டு அதன் பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக சென்று தற்போது இன்றைய தினம் அந்த வேட்புமனு அப்படிங்கிறதை தாக்கல் செய்ய இருக்கின்றார். விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் விஷ்ணுபிரியாவிடம் தன்னுடைய வேட்புமனுவை 12:25 மணிக்கு தாக்கல் செய்ய இருக்கின்றார். குறிப்பாக திமுக தேமுதிக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 10 தொகுதிகளில் ஒரு தொகுதி விருதாச்சலம் தொகுதியில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய தேர்தலில் போட்டியிடுகின்றார். குறிப்பாக 2006ஆம் ஆண்டு கட்சியினுடைய மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதல் முறையாக தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாகவும் அதன் பின்னர் 2011ஆம் ஆண்டும் தேமுதிக வெற்றி கொண்ட ஒரு தொகுதியாக விருதாச்சலம் தொகுதி என்பது தற்போது பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அவருடைய வேட்புமனு தாக்கல் என்பது இன்றைய தினம் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக பிரச்சாரம் என்பது நாளை முதல் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.